ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றினது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், பலத்தாமரையை சீக்கிரமாகவே குணப்படுத்திடலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தாமரை பற்றின நிறைய வீடியோஸ், ரெமடிஸ், அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸு, நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஹோம் பேஜில் போய் பார்த்திங்கன்னா நிறையா ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோட்ரிமசோல் அப்படின்னு ஒரு க்ரீம் இருக்குது. அதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணணும். காலையில் 1 டைம் போடணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டைம் வந்து போடணும். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டிஃபங்கல் க்ரீம். படத்தாமரைக்குனாலே நம்ம ஆன்டிஃபங்கல் க்ரீம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து சரி பண்ண முடியும். மற்றபடி உடனடி தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா க்ரீம் விற்கிறாங்க, ஸ்டீராய்டு க்ரீம்ஸு. அதுவும் வந்து நம்ம போடுறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலாக ஆன்டிஃபங்கல் இருக்கக்கூடிய க்ரீம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தான் நான் சொன்னேன் இந்த குளோட்ரிமசோல் க்ரீம் அப்படிங்கிறது. இது வந்து மெடிக்கல்லேயும் கிடைக்கும், இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கேட்டு பாருங்கள், கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு குளோட்ரிமசோல் க்ரீம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாட்டும் ஒரு ஆன்டிஃபங்கல் க்ரீம் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 வாரத்துக்கு யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே தொடர்ந்து ஒரு 4 வாரத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா என்னை வந்து என்னன்னு கேளுங்க, சரிங்களா? அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆன்டிஃபங்கல் இருக்கக்கூடிய உணவுகள், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளானதான். ரொம்ப வந்து விளக்குண்ண பழங்கள் அதெல்லாம் நான் சொல்லப்பட்ட கிடையாது, சிம்பிள் தான். காலையில் வெறும் வயிற்றில் நான் சொல்லக்கூடியது குடிங்க. இது வந்து என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்துக்கோங்க, அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து அது நல்லா 3/4 டம்ளர் வர வரைக்கும் நல்லா வத்துற அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் அதை அப்படி வெறும் வயிற்றில் குடிச்சிக்கோங்க. இது படத்தாமரைக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குடலுக்கும் ரொம்பவே நல்லது. இதை வந்து தொடர்ந்து ஒரு 4 வாரத்துக்கு குடிச்சிட்டு வாங்க, ஓகேங்க? அடுத்து மூணாவதாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உணவுகளுமே நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? இது சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ஸ் வந்து நல்லா சத்துள்ள உணவாக இருக்கணும், சரிங்களா? இந்த ஜங்க் ஃபுட்டு, பேக்கரியில் கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ், சுகரு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சத்துள்ள காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் நீங்கள் உங்களோட சாப்பாடில் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இதுதான் மூணாவது உள்ள டிப்ஸு. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் 4வது. நீங்கள் படத்தாமரை வந்து ரொம்ப சொறி எடுக்குது, ஊறுற மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சொரிஞ்சிட்டு அப்புறம் வேறு இடத்துல நீங்கள் வைக்கும்போது அதை ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் சொரிகிறதே ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. அதேமாரி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சொரிஞ்சிட்டிங்க அப்படிங்கும் போச்சுலாம் உங்களை கைகளை வந்து நல்லா சோப் போட்டு கழுவிடுங்க, ஓகேங்களா? அப்புறம் உங்களோட ஆடைகள் எல்லாமே நல்லா துவைச்சி நல்லா சூரிய ஒளியில் காய வச்சிருங்க. இதுதான் 4வது விஷயம். இப்போ வந்து 5வது விஷயம் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கும் போச்சுலாம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை ரொம்ப பரவிடுச்சு, பெரிய அளவில் பரவிடுச்சு அப்படிங்கும் போச்சுல நீங்கள் டாக்டரை போய் கண்டிப்பாக பார்க்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சரியாகாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள், ஓகேங்களா? ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, ரொம்ப சொறியிடுது, ரொம்ப ஊறுற மாதிரி இருக்குது, என்ன தான் பண்ணாலும் அது வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு படத்தவரை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், டாடா, பை பை, see you.